எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடவுள் காட்சியளிக்கிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இந்த தொகுதியில் போட்டியிடுகிற நம்முடைய கழக வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். இது எழுச்சி பயண பொதுக்கூட்டம் அல்ல, வெற்றி விழா பொதுக்கூட்டம் போல் காட்சி அளிக்கின்றது. உங்களுடைய ஆரவார மகிழ்ச்சி நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்றுவதற்கான அறிகுறி உங்கள் முகத்திலே பிரகாசமாக தெரிகிறது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே இங்கே தலைமுறையாற்றிய முன்னாள் அமைச்சர், இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் திரு மாதவரம் வி மூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய TKM சின்னையா அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ திருமதி ஆர் சக்குபாய் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, மரியாதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பன்ற மாவட்ட பொறுப்பாளர்களே, பகுதி கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர், நகர கழக செயலாளர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, ஐஜே கட்சியுடைய நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளே, தமாக நிர்வாகிகளே, புரட்சி பாரத கட்சியுடைய நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சியுடைய நிர்வாகிகளே, வரையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தொழிலாளர் நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு, துரோகத்தை பத்தி பேசுறார். இன்னைக்கு துரோகத்தினுடைய மொத்த அடையாளமே திரு ஸ்டாலின். உண்மைதானே? இன்னைக்கு மக்கள் விரோத ஆட்சி நடத்துகின்றவர் ஸ்டாலின், அவர்தான் துரோகி. இன்னைக்கு உண்ணாவிரதம் நாடகம் நடத்தி ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் விளைவித்த துரோகிகள், கச்சத்தீவை தாரை வார்த்து ஸ்டாலினுக்கு மீனவர்களுக்கு இன்றைக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையை உருவாக்கிய துரோகிகள், இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் ஈத்தேன் அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு விளை நிலங்களை விவசாயிகளிடத்திலிருந்து பறிக்க முற்பட்ட துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியை பிடித்து மக்களை ஏமாற்றிய துரோகிகள் திரு ஸ்டாலின். 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆண்டன. அந்த 73 ஆண்டு காலத்தில் 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் 4,85,000 கோடி. 5 ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொள்ளையடித்த துரோகிகள் திரு ஸ்டாலின். இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றியவர்கள் துரோகிகள். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பெண்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு மறந்த துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். இப்படி துரோகத்தினுடைய மொத்த உருவம் யாரு? ஸ்டாலின். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார், ஆட்சியை போனாலும் பரவாயில்லைன்னு. போகத்தான் போகுது, யாரு கேட்டு போகுது? இவ்வளவு மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறீங்க, ஆட்சி போல் உறுதிதானே? இப்பதான் ஸ்டாலினுக்கு பயம் வந்திருக்குது, ஆட்சி போயிருன்னு பயம் இப்பதான் வந்திருக்குது. ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறேன்னு. ஆட்சியே போன பிறகு நீ யாருக்கு பயப்பட போற? ஆக ஸ்டாலினே உண்மையை ஒத்துக்கொண்டார், ஆட்சி போவது என்று வாக்குமூலம் கொடுத்து விட்டார். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மக்கள் அதைத்தான் உங்களுக்கு வழங்குவார் என்பதை நீங்களே முடிவு செஞ்சுக்கிட்டீங்க. இன்றைய தினம்
வாங்கிக்கலாம்ப்பா. எல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில கிடைக்கும். இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி பயந்தாங்கோலின்னு சொல்றார். நான் மட்டுமில்லை, எங்க தொண்டம் கூட பயப்பட மாட்டான். பயப்படுமா? நம்முடைய தலைவர்கள் அப்படியே வளர்த்திருக்கிறாங்க. வீரம் நிறைந்த மறவர் கூட்டம் அண்ணா திமுக. சொந்த காலில் நிற்கின்ற கட்சி அண்ணா திமுக. உன்னை போல பல கட்சிகளை கூட்டணி வைத்துக் கொண்டு அவள் முதுகிலே ஏறி சவாரி செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி இல்ல. உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி, மக்களுக்கு நன்மையை செய்து மக்களிடத்திலிருந்து வாக்குகள் பெறுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அதுதான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அண்ணா திமுக ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுகவை குறைத்து எடை போட வேண்டாம். இந்த மண்ணிலே 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி அண்ணா திமுக கட்சி. பொன்விழா கண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. எங்கட பார்த்தா பயம்னு சொல்ற, பயம் வேணா உங்களுக்கு இருக்கலாம், திமுகவுக்கு பயம் இருக்கலாம். பயம் வந்து விட்டது. இன்றைக்கு இருட்டில் போகும்போது அந்த இருட்டை கண்டு பயப்படுகணும், பாட்டு பாடிக்கிட்டே போவாங்களாம். அந்த பயம் அப்படி தோல்வி என்ற தேர்தல் தோல்வி என்ற பயம் ஸ்டாலினுக்கு வந்து விட்டது. அதனால் என்ன பேசுவது என்றே பேசாமல் பேசிக்கொண்டிருக்கின்ற நபர் திரு ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள். அவர்களுக்கு என்ன தேவை அதை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய தலையாய பணி. உங்களுக்கு அப்படி இல்ல, குடும்பம் தான் முக்கியம். மக்களை பற்றி கவலைப்படாத தலைவர் திரு ஸ்டாலின். அண்ணா திமுக அப்படி அல்ல, எப்பொழுதும் மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அப்படி இருக்கின்ற காரணத்தில் தானே கடுமையான வறட்சி. மக்களை காப்பாற்றிடும், மக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைக்க கூட கடினமான சூழ்நிலையிலும் தடையில்லாம குடிநீரை வழங்கிடும். புயல், அந்த புயலை எதிர்கொண்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை உரிய நேரத்தில் கொடுத்தோம். கொரோனா கடுமையான பிரச்சனை. இன்றைக்கு காற்றிலே பரவக்கூடிய வைரஸ் இதுவரை மக்கள் பார்க்கப்படாதது. அப்படிப்பட்ட கொரோனா வைரஸ் காற்றிலே பரவி மக்களுடைய உயிரை குடிக்கக்கூடிய அந்த நோய் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை பாதிக்க கூடாது என்று இன்றைக்கு அரசு திறமையா செயல்பட்டு விலை மதிக்க முடியாத நம்முடைய உயிரினை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உங்களுடைய அரசாங்கம் அப்படியா இருக்குது? கொள்ளையடிக்கின்ற அரசாங்கமாக இருக்கின்றது. எந்தெந்த துறையிலே எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ளை கூட்டமாக இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே அரசாங்கம். ஒரு அரசாங்கம் இருக்கின்றதா இல்லையா என்று மக்கள் கேட்கின்ற அளவிற்கு அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சி 2011 2021 வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 21 26 வரை ரெண்டு ஒப்பிட்டு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில கொரோனா காலம் ஒரு ஆண்டு யாருமே வெளியே வர முடியல. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல, விலைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். மக்கள் பாதிக்கல. மக்களுக்கு தேவையான உணவுகள் தினந்தோறும் கொடுத்த ஏழைகளுக்கு அம்மா உணவகத்தின் மூலமாக, அதே போல வேலையில்லா நம்முடைய மக்களுக்கு ரேஷன் கடையில் ஒரு ஆண்டு விலையில்லாம அரிசி கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். கொடுத்தோம்ல? அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் வருமானம் இல்லைங்க. ஒரு வருஷம்
தொழிற்சாலை மூடப்பட்டது, கடைகள் மூடப்பட்டன. ₹1 வரி வருவாய் கிடையாது. அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் வரவு டாஸ்மாக் அந்த கடையிலிருந்து வருமானம் வரும். ஓராண்டு டாஸ்மாக் கடை மூடப்பட்டு விட்டது. ரோட் டிரான்ஸ்போர்ட் அதுல அரசுக்கு வரி வருவாய் வரும். பத்திரப்பதிவு ஒரு ஆண்டு பத்திரப்பதிவு கிடையாது, அதிலிருந்து அரசுக்கு வருவாய் கிடையாது. பெட்ரோல் டீசல் அதிலிருந்து வரி வருவாய் அதுவும் கிடையாது. ஜிஎஸ்டி அதுவும் கிடையாது. எக்ஸைஸ் வரி எதுவும் கிடையாது. ஒன்றுமே வரியே இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.